சென்னை சவுகார்பேட்டை பகுதியில் வசித்து வரும் வட மாநிலத்தை சேர்ந்த மக்கள் ஹோலி பண்டிகையை கோலாகலமாக கொண்டாடினார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தங்கமணியிடம் கேட்கலாம். தங்கமணி, சவுகார்பேட்டை பகுதியில் நடந்து வரும் ஹோலி கொண்டாட்டம் குறித்து சொல்லுங்க. ரேவதி, இப்ப நம்ம சவுகார்பேட்டை பகுதியில தான் இருக்கோம். இந்த ஹோலி பண்டிகையை சென்னையில வசிக்கின்ற, அதாவது சவுகார்பேட்டை பகுதியில வட இந்திய மக்கள் அதிக அளவில் வசிக்கிறார்கள். குறிப்பாக ராஜஸ்தான் மக்கள் அதிக அளவில் வசிக்கிறார்கள். அவர்கள் இந்த ஹோலி பண்டிகையை கோலாகலமாக கொண்டாடி வருகின்றார்கள். காலை முதலே வண்ண பொடிகளை பூசி, முகத்தில் பூசி அவர்கள் உற்சாகமாக கொண்டாடி வருகிறார்கள். இங்க பார்க்கலாம், இங்க இருக்கின்ற பகுதியில் இருக்கின்ற இளைஞர்கள் காலை முதலே தங்களது கைகளில் வண்ண பொடிகளை வைத்துக் கொண்டு அவர்கள் தங்களது நண்பர்கள் மீதும் சகோதரர்கள் மீதும் பக்கத்து வீட்டுக்காரர்கள் என்று இந்த பகுதியில் யார் சென்றாலும் அவர்கள் மீது வண்ணப்பொடிகளை பூசி இந்த ஹோலி பண்டிகையை கோலாகலமாக கொண்டாடி கொண்டிருக்கிறார்கள். இந்த சவுகார்பேட்டை பகுதி முழுவதுமே ஆண்கள், பெண்கள் என்று எந்த வயது வித்தியாசமின்றி, அதே போல பெரியவர்கள், சிறியவர்கள் என்ற வயது வித்தியாசமின்றி அனைவரும் இந்த ஹோலி பண்டிகையை சிறப்பாக கொண்டாடி வருகிறார்கள். வண்ண பொடிகளுக்காக பல்வேறு கடைகள் இங்கு திறக்கப்பட்டிருக்கிறது. அந்த பொடிகளை வாங்கி இங்கு இருக்கின்ற ராஜஸ்தான் வாசிகள், அது மட்டுமில்லாமல் தமிழர்களும் சேர்ந்து, சென்னை வாழ் தமிழர்களும் இவர்களும் சேர்ந்து இவர்களும் கொண்டாடி வருகிறார்கள், கோலாகலமாக கொண்டாடி வருகிறார்கள். மேலும் இந்த ஜெயின் கோயில் இருக்கிறது. காலை முதலே இந்த கோயிலுக்கு மக்கள் வருகை புரிந்து, வட இந்திய மக்கள், ராஜஸ்தான் மக்கள் இங்கு வருகை புரிந்து வழிபாடு செய்துவிட்டு பின்னர் இந்த ஹோலி பண்டிகையை கோலாகலமாக கொண்டாடி வருகின்றார்கள். உற்சாகமுடன் இந்த சவுகார்பேட்டை பகுதி தற்போது வண்ணமயமாக காட்சியளிக்கிறது. இங்கே வண்ணப்பொடிகளை பூசும் காட்சிகளை பார்க்கலாம். நிறைய பேர் இங்க புகைப்படங்கள் எடுத்துக் கொண்டிருக்கிறார்கள். இந்த வண்ணப்பொடிகளை பூசுவதெல்லாம் இங்க தமிழ் பசங்களும் இருக்காங்க, அதே போல வட இந்திய பசங்களும் இருக்காங்க. அவங்க கிட்ட பேசலாம். இப்போ இந்த ஹோலி பண்டிகை எந்த அளவுக்கு கொண்டாடிட்டு இருக்கீங்க? சூப்பரா கொண்டாடிட்டு இருக்கோம், என்ஜாய் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சென்னையில இந்த மாதிரி நார்த் இந்தியன் ஸ்டைல்ல கொண்டாடுறது ரொம்ப ஹாப்பியா இருக்கு. நீங்க சொல்லுங்க. சூப்பரா போயிட்டு இருக்கு, ஃபன் பண்ணிட்டு இருக்கோம். ஹாப்பி ஹோலி. ஹாப்பி ஹோலி என்று, அதாவது இந்த ஹோலி பண்டிகை ஒரு சந்தோஷமான நாளாக, மிகுந்த மகிழ்ச்சிக்கு உண்டான நாளாக கொண்டாடி வருகிறார்கள். இனிப்புகளை சமைத்தோம். அதே போல இன்று இரவு 2 மணி வரையில் எங்களது கொண்டாட்டம் தொடரும், விடிய விடிய எங்களது கொண்டாட்டம் தொடரும் என்று இந்த பகுதி மக்கள் தெரிவித்திருக்கிறார்கள். சென்னை யானைகவுனி பகுதியில் வசித்து வரும் வட மாநிலத்தை சேர்ந்த மக்கள் ஹோலி பண்டிகையை கோலாகலமாக கொண்டாடி வருகிறார்கள். இதுகுறித்த கூடுதல் தகவல்களை செய்தியாளர் தங்கமணியிடம் கேட்கலாம். தங்கமணி, யானைகவுனி பகுதியில் நடந்து வரும் ஹோலி கொண்டாட்டங்கள் குறித்து சொல்லுங்க. சென்னையில் ஹோலி பண்டிகை கோலாகலமாக கொண்டாடப்பட்டு வருகிறது. சென்னையை பொறுத்தவரையில் வட மாநிலத்தவர்கள் அதிக அளவில் சென்னையில் வசித்து வருகிறார்கள். அவர்கள் இன்று காலை முதலே ஹோலி பண்டிகையை கோலாகலமாக கொண்டாடி வருகின்றார்கள். நாம் இப்போது யானைக்கவனி பகுதியில் இருக்கின்றோம். இங்கு இருக்கின்ற ஓஸ்வால் கார்டன் என்கின்ற அந்த ஒரு கார்டனில் மிகப்பெரிய அளவில் ஹோலி பண்டிகைக்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. இங்கு அனைவரும் கிட்டத்தட்ட ஆயிரக்கணக்கான வட இந்தியர்கள் இங்கு ஒன்றாக திரண்டு ஹோலி பண்டிகை கொண்டாடி வருகிறார்கள். அவர்கள் கொண்டாடுவதற்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. தண்ணீர் பீச்சடிக்கிறது, சவர் போன்ற அமைப்புகள் எல்லாம் ஏற்பாடு செய்யப்பட்டிருக்கிறது. அந்த காட்சிகளை பார்க்கலாம். நிறைய பேர் இங்க கூடியிருக்கிறார்கள். காலை முதலே இந்த பண்டிகையை இங்க கொண்டாடி வருகிறார்கள். அனைவருக்கும் ஹாப்பி ஹோலி சொல்லிக்கொண்டு அவர் இளம் பெண்கள் எந்த அளவுக்கு சந்தோஷமாக ஹோலி பண்டிகை கொண்டாடுகிறார்கள் என்று பார்க்கலாம். அவருடன் பேசலாம். எப்படி கொண்டாடிட்டு இருக்கீங்க? How you are celebrating? Actually, we are celebrating very grandly, and what to say? ரொம்ப மகிழ்ச்சியாக கொண்டாடிட்டு இருக்காங்க. இதுக்காக இவங்க டான்ஸ் ஆடுறதுக்காக ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. அதுபோல சென்னையில பல்வேறு இடங்கள், சவுகார்பேட்டை போன்ற பகுதிகள், வட